தல அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே செம சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லைக்கா நிறுவனம் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்களாம். அதனால் ரிலீஸ் தேதியை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை பற்றியும் பேச போகிறோம். எப்போ இந்த ஒரு ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ஸோ அஜித் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் விடாமுயற்சி. ஏன்னா இந்த திரைப்படத்தோட அப்டேட் வெளியாகி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது. இன்னும் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமே கேரக்டர் லுக் ரிலீஸ் பண்ணாலுமே அது டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி கேரக்டர் லுக் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. இதனால் அஜித் ரசிகர்கள் சற்று கோபத்தில் இருந்தாங்க. அதே சமயம் எல்லா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியும் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணாலுமே இனிமே விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க லைக்கா நிறுவனம். இதனால் அஜித் ரசிகர்கள் பெரும் கோபத்தில் இருக்காங்க. ஸோ இதை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது. ஸோ லைக்கா நிறுவனம் ரெண்டு விதமான பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இப்போ வரைக்குமே விடாமுயற்சி திரைப்படத்தை அக்டோபர் 31 அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியிடலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருக்காங்க. ஏன்னா அமரன் திரைப்படம் தீபாவளிக்கு தான் வெளியாகிறது. ஸோ அந்த திரைப்படத்தோட விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வசூலாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் லைக்கா நிறுவனம் அதுதான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் லைக்கா நிறுவனம் பிளான் பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ பிளான் பி தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது லைக்கா நிறுவனத்துக்கு இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் அனைத்துமே ஒரு பெரிய தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது. இந்தியன் 2ம் சரி, லால் சலாம் சரி, அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, சந்திரமுகி 2, இந்த மாதிரி அடுத்தடுத்து தோல்வி திரைப்படங்கள் மட்டுமே லைக்கா நிறுவனத்துக்கு அமைந்தது. அதனால் லைக்கா நிறுவனம் நம்பித்திருந்தது விடாமுயற்சி திரைப்படத்தையும், வேட்டையன் திரைப்படத்தையும், அதுக்கப்புறமா இந்தியன் 3, இந்த 3 திரைப்படத்தை மட்டும்தான் நம்பிக்கொண்டு இருக்குது. ஆனாலுமே லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருந்தது என்னென்னா, ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம், போட்டியை விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு பிளானில் சில சேஞ்சஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிறது. ஒரு சோலோ ரிலீஸாக தான் இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஸோ அதனால் வேட்டையன் திரைப்படம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விமர்சனம் பெற வேண்டும். அதே சமயம் வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல வசூல் வேட்டையன் திரைப்படம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்க. ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த மாதிரி வேட்டையன் திரைப்படத்துக்கு பெருசாக வசூல் வராமல் லைக் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன இந்தியன் 2 மாதிரியும், பொன்னியின் செல்வன், சந்திரமுகி 2 திரைப்படம் மாதிரியும் லாஸ்ட்டில் வேட்டையன் திரைப்படம் போயிட்டா விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் லைக்கா நிறுவனம் சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைத்திருக்கு. அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட வசூல் ஒரு வேளை பெரிய வசூல், ஒரு பெரிய ஹிட் வேட்டையன் திரைப்படம், ஜெயிலர் திரைப்படம் மாதிரி. ஆனால் தைரியமாக விடாமுயற்சி திரைப்படத்தை அக்டோபர் 31 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியிடுவாங்களாம். அப்படி ஒரு வேளை வேட்டையன் திரைப்படத்தோட வசூல் சின்னதாக ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் கண்டிப்பாக விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணி நவம்பர், அப்படி இல்லைனா நவம்பர் இறுதி வாரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி இன்ன வரைக்கும் ஒரு 50% கன்ஃபார்ம் ஆகி தான் வச்சுருக்காங்க லைக்கா நிறுவனம். ஸோ இது அஜித் ரசிகர்கள் பல பேருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வெளியானால் நல்லா இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது டேட்டில் வெளியானால் சிங்கிளாக நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு யாரெல்லாம் சமயகராக வெயிட் பண்ணி காத்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காம. தல அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே செம சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லைக்கா நிறுவனம் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்களாம். அதனால் ரிலீஸ் தேதியை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை பற்றியும் பேச போகிறோம். எப்போ இந்த ஒரு ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ஸோ அஜித் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அஜித்
அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரைப்படம் தான் விடாமுயற்சி. ஏன்னா இந்த திரைப்படத்தோட அப்டேட் வெளியாகி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது. இன்னும் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமே கேரக்டர் லுக் ரிலீஸ் பண்ணாலுமே அது டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி கேரக்டர் லுக் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. இதனால் அஜித் ரசிகர்கள் சற்று கோபத்தில் இருந்தாங்க. அதே சமயம் எல்லா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியும் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணாலுமே இனிமே விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க லைக்கா நிறுவனம். இதனால் அஜித் ரசிகர்கள் பெரும் கோபத்தில் இருக்காங்க. ஸோ இதை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது. ஸோ லைக்கா நிறுவனம் ரெண்டு விதமான பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இப்போ வரைக்குமே விடாமுயற்சி திரைப்படத்தை அக்டோபர் 31ஆம் தேதி, அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியிடலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருக்காங்க. ஏன்னா அமரன் திரைப்படம் தீபாவளிக்கு தான் வெளியாகிறது. ஸோ அந்த திரைப்படத்தோட விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வசூலாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால் லைக்கா நிறுவனம் அதுதான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் லைக்கா நிறுவனம் பிளான் பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ பிளான் பி தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது லைக்கா நிறுவனத்துக்கு இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் அனைத்துமே ஒரு பெரிய தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது. இந்தியன் 2ம் சரி, லால் சலாம் சரி, அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, சந்திரமுகி 2, இந்த மாதிரி அடுத்தடுத்து தோல்வி திரைப்படங்கள் மட்டுமே லைக்கா நிறுவனத்துக்கு அமைந்தது. அதனால் லைக்கா நிறுவனம் நம்பித்திருந்தது விடாமுயற்சி திரைப்படத்தையும், வேட்டையன் திரைப்படத்தையும், அதுக்கப்புறமா இந்தியன் 3, இந்த 3 திரைப்படத்தை மட்டும்தான் நம்பிக்கொண்டு இருக்குது. ஆனாலுமே லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருந்தது என்னென்னா, ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம், போட்டியை விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு பிளானில் சில சேஞ்சஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. ஒரு சோலோ ரிலீஸாக தான் இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஸோ அதனால் வேட்டையன் திரைப்படம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விமர்சனம் பெற வேண்டும். அதே சமயம் வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல வசூல் வேட்டையன் திரைப்படம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்க. ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த மாதிரி வேட்டையன் திரைப்படத்துக்கு பெருசாக வசூல் வராமல், லைக் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன இந்தியன் 2 மாதிரியும், பொன்னியின் செல்வன், சந்திரமுகி 2 திரைப்படம் மாதிரியும் லாஸ்ட்டில் வேட்டையன் திரைப்படம் போயிட்டா விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை லைக்கா நிறுவனம் சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைத்திருக்கு. அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட வசூல் ஒரு வேளை பெரிய வசூல், ஒரு பெரிய ஹிட் வேட்டையன் திரைப்படம், ஜெயிலர் திரைப்படம் மாதிரி. ஆனால் தைரியமாக விடாமுயற்சி திரைப்படத்தை அக்டோபர் 31ஆம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியிடுவாங்களாம். அப்படி ஒருவேளை வேட்டையன் திரைப்படத்தோட வசூல் சின்னதாக ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் கண்டிப்பாக விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணி நவம்பர், அப்படி இல்லைனா நவம்பர் இறுதி வாரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி இன்ன வரைக்கும் ஒரு 50% கன்ஃபார்ம் ஆகி தான் வச்சுருக்காங்க லைக்கா நிறுவனம். ஸோ இது அஜித் ரசிகர்கள் பல பேருக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வெளியானால் நல்லா இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது டேட்டில் வெளியானால் சிங்கிளாக நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு யாரெல்லாம் சமயகராக வெயிட் பண்ணி காத்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காம